ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின் நீல்கவனி சொல். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களை அடிமையாக நடத்துனாங்க, பெண்களை தரக்குறைவாக நடத்துனாங்க, பெண்களை கொடுமைப்படுத்தினாங்க, அடித்தாங்க, உதைச்சாங்க. இப்படின்னு பெரிய ஒரு போராட்டமே நடந்துச்சு. அதில் பலதரப்பட்ட ஆண்கள் போராடி பெண்களுக்கு அவங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்க. விடுதலை கொடுக்கல, சுதந்திரம் கொடுக்கல, அவங்களோட உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? இப்போ அதே நிலைமை ஆண்களுக்கு வந்து போச்சு. இப்போ ஆண்களுக்கு அவங்களோட உரிமையை பெற்றுக் கொடுக்க யார் வருவான்னு தெரியல. இப்போ நான் ஒரு நீயா நானா நிகழ்ச்சி பார்த்தேன். அதில் கோபிநாதனை கேட்குறாரு, ஏங்க நீங்கள் எப்படி நீங்கள் ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ, வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும், இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கணும் எதிர்பார்க்கணும், அது மாதிரி ஒரு ஆண் எதிர்பார்த்தா என்ன தப்புன்னு கேட்குறாரு. அதை எப்படி அவர் எதிர்பார்ப்பார்? அவருக்கு எதிர்பார்க்க ரைட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனாங்க. அப்போ அவர் கேட்டார், சரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆண் எதிர்பார்க்கக்கூடாதா? அவனுக்கு அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாதா? அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாதுன்ற மனநிலையில் அவங்க பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. என்னென்னா, வேலைக்கு போகாதம்மா, நீ படிச்சதால வீட்டிலே இருமா, பிள்ளைங்களை பாருமான்னு சொன்னால் நீ என்னை அடிமைப்படுத்துகிற, என்னை வீட்லேயே அடைக்க ஆளுன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டாங்க. சரி வேலைக்கு போமா, வேலைக்கு போய் நீ சம்பாதிமான்னு சொன்னால் என்னை வச்சு சம்பாதிச்சு நீ வாழணும்னு ஆசைப்படுறியா? என் காசில் எதுக்கு நீ வாழணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நீ எந்த பக்கம் வந்தாலும் நான் உனக்கு அது எதிராக தான் நிற்பேன், நீ எனக்கு நீ தேவையில்லைன்ற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறத கேட்டு நீ அடங்கி வாழு, இல்லைன்னா விலகி போ. சொந்த பந்தம் வேணாம், மாமியார் வேணாம், மாமனார் வேணாம், உறவுகள் வேணாம், யாரும் வேணாம், நம்ம மட்டும் வாழுவோம். யார் கூடயும் பழகாது, எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடாது உனக்கு. நீ எனக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு நீ பாட்டு வாழ்க்கை வாழணும். உனக்கு எந்த உறவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது என்ன மனநிலை அது? ஒருவேளை பெண்கள், இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாருமே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அவங்களுக்கு அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு காலத்தில் ஆண்கள் சொல்லும் போது அவனை சேடிஸ்ட்டு, சைக்கோ, என்னை யார்ட்டையும் பேச விட மாட்டான், என்னை எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடு பார்க்குறான், யாரோடையும் இப்போ ஒரு அம்மா அப்பா கிட்ட பேசினா கூட கோவப்படுறான் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி அதே மனநிலையில் பெண்கள் நடந்து கொள்வது நியாயமா? எனக்கு தெரிஞ்சு 90% ஆண்கள் மாறிட்டாங்க. இன்றைக்கி 90% ஆண்கள் நல்லாவே மாறிட்டாங்க, பெண்களை புரிஞ்சு நடக்கிறாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பெண்களை புரிஞ்சு நடங்க, பெண்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்களே தவிர ஆண் கூட அதான் சொல்கிறான். ஆனால் எந்த ஆணோ இல்லை எந்த தாய் தந்தையோ கணவனை புரிஞ்சு நடந்துக்கம்மா, கணவனுக்கு ஏற்ற மாதிரி வாழுமான்னு சொல்கிறதில்ல. இப்போ என்னென்னா, சின்ன சண்டை சத்திரம் இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா உடனே கிளம்பி வந்துரு, அப்படி ஒன்றும் நீ அவனுக்கு வாழணும் அவசியம் இல்லை, அவனுக்கு ஒன்றும் நீ உதவி செய்யணும் அவசியம் இல்லை, அவன் பிள்ளைங்களை பார்க்கணும் அவசியம் இல்லை, பிள்ளைங்களை கொண்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க பெண்கள். ஸோ இந்த மனநிலையில் என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் இந்த குடும்பம், உறவு, கணவன், மனைவின்ற எல்லா விஷயமும் உடஞ்சி போகுது. சீக்கிரத்தில் எல்லாருமே தன்னிச்சு வாழ போகிறோம். இது காலத்தின் அழிவு, உலகத்தின் அழிவு நெருங்கி நோங்கிட்டு இருக்கோம். இது